என்ன சொல்ல இல்லையம்மா இல்ல சொல்லு திருப்பதிக்கு போற மாதிரி இருக்கிறியா ஆமா ஆண்டோட பார்க்க வேண்டும் ஆமா அதுக்காக இப்படிதான் போறோம் நான் எப்படி வேணாலும் போவேன் அம்மா எப்படி நாங்க கண்டது புண்டது சாப்பிடுறோம் எப்படி வேணாலும் போவோம் கண்டது சாப்பிடுறேன் நீ பகுதியா போவேன் பணியில அப்படி அப்படியே வளர்த்துக்கினே போய்கினே இருக்குது ஜனம் ஒன்று ஒன்னா வீட்டுக்கு நம்ம ராய்கெல்லாம் கூட்டாட போறோம் பணம் வாங்க போறோம் அவங்க என்ன வாங்கி போறாங்க பாவம் ஒண்ணு சம்பாதிக்க போறாங்க அதாவது 4 வயது 6 வயது கஞ்சி சத்த மாதிரி உட்காந்து காலையில வாங்கல வாங்குறேன் 44,000 ரூபாய் நாங்க வாங்கலப்பா விக்கிற விலவாசி அப்படிக்குதுப்பா 44,000 ஊரே எழுதி வாங்கி குடிப்போம் ஊரே எழுதி மாட்டோம் நாங்க எங்க நிலவரம் விக்கிற குழந்தை வாங்குற 44,000 நாளைக்கு சத்தியமா நம்ம 16 பேருக்கு 1 ரூபாய் வேணாம் இந்த இருக்கிற ஜனம் மொத்த பேருக்கு இந்த அகரவாரத்துல பங்கு போய்க்கலாம் 1 ரூபாய் வேணாம் நம்ம அன்னாட வாங்கி போற ஒரு நாளைக்கு நம்ம அகரவாரம் நம்ம மொத்த ஜனத்துக்கு பங்கு கொடுத்துட்டு போயிடலாம் சத்தியமா நீ வாங்க வாங்க மாட்டேன் உட்காந்து விட கூட்டு பாத்துக்கிறாங்க கொட்ட கொட்ட கண்ணு போயிட்டு ஆளுக்கு 20 ரூபாய் கூலி அவங்களுக்கு ஆமா பாதி வரைங்க வீணுங்கிறாங்க அவங்களுக்கு ஆளுக்கு 50 ரூபாய் கூலி சுத்தமா பட்டுக்கு தூங்குது பாரு சாவரங்க ஆளுக்கு 200 ரூபாய் கூலி கஷ்டப்பட்டு வீட்டில் பாத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு கொஞ்சமா கொடுத்துட்டு இருக்கிற ஆனா பார்த்ததும் பார்க்காம கிடையாது அவனுக்கு முக்காசு கொடுக்குற எதுவுமே பார்க்காம தூங்குறாங்களே அவங்களால முடிவு கூலி கொடுக்குற கொட்ட கொட்டணும் போயிட்டுங்கிறாங்களா ஆமா அவங்கள நம்ம ஏமாத்த முடியாது நம்ம பாட்டு தப்பா பண்ணா நம்மள கேள்வி கேட்பாங்க கொச்சல் கொடுப்பாங்க கண்டுபிடிச்சிருவாங்க கொச்சல் கொடுப்பாங்க கண்டுபிடிச்சுருவாங்க அதனாலதான் அவங்களுக்கு சுத்தமா கூலி குறைச்சிட்டு 20 ரூபாய் பாதி வரைக்கும் உயிருக்கு போயிரு ஆமா ஏன் 50 ரூபாய் கூலியா இது வரைக்கும் அது மேல உயிரியா அது வரைக்கும் இது மேல உயிரியா அது ரெண்டும் கொஞ்ச நேரம் சண்டை மாறுதா கொஞ்சம் சத்தம் வருது நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அதனால கொஞ்சம் ஏற்றி கொடுக்குறது சுத்தமா சுத்தமா தூங்குது பாரு 1000 பட்டுங்க ஏன் 200 ரூபாய் அவங்களால நமக்கு எந்த தொல்லையும் கிடையாது என்ன கூட்டான்னா என்ன எத்தனை வியாசம் வந்தது என்ன பாட்டு பாடினா என்ன விட்டா என்ன கருத்து சொன்னாங்க எதனா கேட்க போறாங்க ஒண்ணும் இல்ல அவங்களால நமக்கு ஒரு தொந்தரவு கிடையாது வந்தது இடம் நிரம்பிச்சு ஒண்ணும் இல்ல இப்ப நம்ம ஊர்ல எல்லாருமே கூத்து வந்துக்கிறாங்க உடம்பு சொல்லாது வேலைக்கு போறவங்க யாருன்னா இருப்பாங்க வீட்டு வந்துட்டு இருப்பாங்க கூத்து முண்டி வீட்டுக்கு போவாங்க எல்லாரும் இவங்க ஏது போவாங்க பாத்துட்டு போறாங்க இவங்களை பார்த்து கேட்க மாட்டாங்க கூத்து போறாதுங்க தூங்கி எழுந்து போறாங்க இவங்களை பார்த்தா பின்னாடி பூங்கடியா பூங்கடிக்கிறாங்கன்னா போறவங்களை பார்த்து முன்னாடி பூங்கடி கலக்கூட்டு இருந்து முத்துமாரியம்மா கம்பெனி வந்து ஆடினாங்களா புறான் ஆடினாங்களா நல்லா இருந்தாடி கூத்து அப்படின்னு அவங்க கேட்பாங்க நம்ம போச்சு இங்க கண்ணு முடிச்சு பார்த்தா தானே சொல்றதுக்கு இவங்க தூங்கி எழுந்து போறது அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்கள அந்த கௌரவமா சொல்லிட்டு கீஸ் அணிக்கிட்டு கலக்கூட்டு இருந்து வந்தாங்க கீஸ் போட்டாங்க எல்லாரும் பாக்கன் போட்டு தந்துருப்பா நாளை முடிஞ்சு நான் மீட் பண்ணுங்க ஆளுக்கு கூடி சிவகி தோன்றின் புகழ் தோன்றுக அக்லார் தோன்றில் தோன்றாம நன்று என்ற வள்ளுவர் வாக்கில் கிடங்க நமது அக்ராவர கிராமத்திலே சீரும் சிறுவையில் ஒரு இயங்கி வருகின்ற இன்னும் ரேடியோ சவுண்ட் சர்வீஸ் செல்வராஜ் சவுண்ட் சர்வீஸ் அதன் உரிமையாளர் அவர்கள் எங்கள் நாடக மன்ற ரூபாய் 500 கொடுத்துள்ளார்கள். எல்லாம் வல்ல பகவான் எனக்கு 2 பாகத்தில் எல்லாம் வல்ல இறைவன் அந்த குடும்பம் சகல நலமும் வளமும் வழங்கி நோயற்ற வாழ்வும் குறைவிலா சில வழங்க வேண்டிக் கொள்கிறோம். கிருஷ்ணா உன் பரம அர்ப்பணம் பகவான் எம்பெருமான் அவர் மாறியால் தான் அடியார் அப்படியா
வந்த காரணம் ஐயா ஒரு மணி உத்தரவு சென்று பார்க்க போய்